மயிலாடுதுறை மதுவிலக்கு காவல் பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறும்போது, காஞ்சிபுரம் ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் கஸ்தூரி கொலை வழக்கில் தனது விசாரணை அறிக்கையை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் மற்றும் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேல் ஆகியோர் தூண்டுதலின் பேரில் மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு மன ரீதியாக தன்னை டார்ச்சர் செய்வதாக பரபரப்பு குற்றம் சாட்டினார். நேர்மையான போலீஸ் அதிகாரியான தனக்கு 4 மாதங்கள் சம்பளம் வழங்கப்படாத நிலையில்தான் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்திருந்ததாகவும், ஆனால் நான் ஓய்வூதியம் பெறக்கூடாது என்பதற்காக சஸ்பெண்ட் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும், தான் லஞ்சம் வாங்கியது நிரூபிக்கப்பட்டால் அலுவலக வாசலிலேயே தூக்கில் தொங்க தயார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தனக்கு தனது உயிர் முக்கியம் இல்லை என்றும், ஆனால் தனது குடும்பத்திற்கு உயிர் முக்கியம் எனவும், வளைந்து செல்லாவிட்டால் ஒடிக்கப்படுவீர்கள் என மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தனக்கு சைகை காட்டியதாகவும் டிஎஸ்பி சுந்தரேசன் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்தார். எல்லாத்திலையும் விசாரிச்சு என் மேல எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்தவன விஆர்எஸ் கொடுக்கறதுக்கு ஏப்ரல் 30 போக வேண்டியது, ஏப்ரல் 1 போக வேண்டியது மார்ச் மாசம் எனக்கு 15ஆம் தேதி வந்தவன மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி, அப்புறம் எங்க குடும்பங்கள்லாம் சொல்லி, நான் இது 2வது செகண்ட் இன்னிங்ஸ் நான் போயிட்டு இருக்கு. விஆர்எஸ் கொடுக்க போனேன் நானு. அப்படிலாம் போன அதிகாரியை இன்னைக்கு என்ன டார்ச்சர் டு தி கோர். நீ ஏன் விஆர்எஸ் போய் வாங்கணும்? பென்ஷன் வாங்கணும். பென்ஷன்லாம் வாங்க கூடாது. நீ சஸ்பெண்ட் ஆகணும். என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு? இந்த எஸ்பி, இந்த இன்ஸ்பெக்டர்னு சொல்றதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவரு. அவரை சொன்னா எனக்கு அசிங்கம். நான் மேல இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும். ஏடிஜி லா அண்ட் ஆர்டர், ஐஜி எஸ்பி, இந்த 3 பேரு கூடுதலா எஸ்பி இன்ஸ்பெக்டர், இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். இது எவ்வளவு இதாகும்னு எனக்கு தெரியும். போலீஸ் கான்டக்ட் அண்ட் ரூல்ஸ்ல இது ரொம்ப மிகப்பெரிய தவறு தெரியும். தெரியாமலாம் நான் பேசல. பட் the world should want to understand, our honorable CM should want to understand, he should want to take action against these officers. They are all making us to do provoking us. They are making provoking and it leads to this. இதனாலதான் நான் நிக்க வேண்டிய சூழ்நிலை. வேற வழி இல்லை சார். அதனால ஆனரபிள் சிஎம் அவங்களை மன்றாடி வேண்டிக்கிற, தயவு செய்து இதை விசாரிங்க. இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்கிற வரைக்கும் எங்களா மாதிரி அதிகாரிகள்லாம் தண்டிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்க என்ன ஆச்சு. சாத்தாங்குளம் வழக்கு மேலதிகாரிகள் தவறான உத்தரவு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு அனைத்து போலீஸ் குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க பண்ணது தவறு, போலீஸ் பண்ணது தவறு இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாரு? இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் தவறான ஒரு இது சொல்றதுனாலதான். இதே ஐஎஸ்பியும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க ஸ்பெஷல் டீம் வச்சுக்கிட்டு துட்டு வாங்கிட்டு இருக்கிறார் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் டீம் யாருன்னு அவங்க மேலதிகாரி விசாரிச்சா தெரியும். நான் எந்த விசாரணைக்கும் நான் கோஆபரேட் பண்றேன். ஆனா விசாரிக்காமையே இவங்க ஒரு பதில் அறிக்கை கொடுக்கறது தவறு, கண்டிக்கத்தக்கது. அதனால உண்மையை உங்ககிட்ட விட்டுற. நீங்க என்ன